ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம துபாய் டு அடிஸ் அபாபா ஃப்ளைட் தான் பார்க்குறோம். ஜேர்னி துபாய் எமிரேட்ஸ் டெர்மினல் 3லேருந்து நம்ம கிளம்புறோம். பாருங்கள், செக்இன் வந்து இங்கே மிஷினு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸை கேப்சர் பண்ணி அதை நம்ம டீட்டெயில்ஸ் தரோம். அப்படி ஃபேஸை கேப்சர் பண்ணுறதுக்கு முடியலன்னா அது வந்து பாஸ்போர்ட்டு ஸ்கேன் பண்ணோம். பாஸ்போர்ட்டையும் ஸ்கேன் பண்ண முடியலன்னா மேனுவலாக நம்ம டீட்டெயில் என்ட்ரு பண்ணி நம்மளே செக்இன் ஆகிக்க வேண்டியதான். என்னோடய ஃபேஸை ஸ்கேன் பண்ணல அதனால் வந்துட்டு நம்ம மேனுவலாகவே இப்போ என்ட்ரு பண்ணி செக் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம இந்தியாவிலலாம் ட்ரெடிஷ்னலாக பார்க்குற மாதிரி கவுண்டர்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி நிறைய மிஷின்ஸும் இருக்கும். ஸோ இந்த மிஷின்ஸில் போய் நம்மளே செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸ் ரெக்கக்னைஸ் ஆகாதனால நம்மளோட பாஸ்போர்ட் வைக்க சொல்லிச்சு. பாஸ்போர்ட் வைக்கிச்சு ஸ்கேன் பண்ணுறேன், அதுவும் வந்து டிடெக்ட் ஆகலை. ஸோ நம்ம மேனுவலாக வந்துட்டு புக்கிங் ரெஃபரன்ஸ் அதை என்ட்ரு பண்ணிட்டா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். புக்கிங் ரெஃபரன்ஸும் நம்ம லாஸ்ட் நேமும் கொடுத்தோன்னா, ஸோ நான் என்னோடய லாஸ்ட் நேமை கொடுத்துட்டு புக்கிங் ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னு வந்துடுச்சு டிக்கெட்டு. இப்போ வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண சொல்லுது. பாருங்கள், பாஸ்போர்ட்டை செக் பண்ணோம். அது மிஷினே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிட்ட உடனே எல்லாம் ஓகேனா அது நம்மளுக்கு கேட்கும் லக்கேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ எனக்கு லக்கேஜ் இல்லை, அதனால் பாருங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. சீட் நம்பர்லாம் வந்துச்சு. சீட் சேஞ்ச் பண்ணோன்னா அங்கே சீட் சேஞ்ச் கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ ஆட் பேக்கு கொடுக்கணுன்னா நம்மக்கிட்ட லக்கேஜ் இருந்ததுன்னா அந்த லக்கேஜ் இதை கொடுக்கணும். என்கிட்ட லக்கேஜ் இல்லை, அதனால் ஹேண்ட் பேக் கொடுத்துட்டு பிரிண்ட் போர்டிங் பாஸ்ன்னு கொடுத்தேன். அது பாருங்கள், போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட போர்டிங் பாஸ். நம்ம டைரெக்டாக இனி கஸ்டம்ஸ்க்கு போக வேண்டியதுதான். பாருங்கள், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு. இப்போ வாரனால இங்கே அவ்வளோவா க்ரௌடு இல்லை. ஏர்போர்ட் வந்து ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், என்னோடய பழைய வீடியோஸ்லாம் துபாய் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து க்ரௌடே இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு செக்கிங் கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, கஸ்டம்ஸ் கூடயே ஆட்டோமேட்டிக் தான் இங்கே எல்லாமே, ஃபேஷியல் ரெகக்னேஷனு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து லாஞ்சுக்கு போகிறேன். எனக்கு வந்து எமிரேட்ஸில் வந்து எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் லாஞ்சுக்கு வந்து அக்சஸ் இருக்குது. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீலேருந்து இந்த ஒரு பாக்ஸ் எல்லாேருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னான்ட்டு நான் லாஞ்சில் உள்ளே போயிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ லாஞ்சுக்கு வந்துட்டேன். ஸோ அது என்னன்ட்டு பார்ப்போம். நம்ம 3 சாக்லேட் வச்சுருக்காங்க. ஒன்று மில்க் சாக்லேட், இன்னொன்று வந்து நார்மல் சாக்லேட், இன்னொன்று வந்து டார்க் சாக்லேட்டு. ஸோ துபாய் டியூட்டி ஃப்ரீயோட சார்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போர்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் லாஞ்சில் இருந்தேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது போர்டிங்க்கு வந்துட்டுருக்கேன். நான் தான் லாஸ்ட்டாக போகிறேன். 10:15. இப்போ இந்த A380 புஷ் பேக் ஆகுது. சிங்கப்பூர் போகுது இந்த ஃப்ளைட்டு, துபாய் டு சிங்கப்பூர். ஸோ அது புஷ் பேக் பண்ணுறாங்க. எங்கள் ஃப்ளைட் வந்து 10:40 EK 723. இங்கேருந்து 4 ஹவர்ஸ் ஆகும் அடிஸ் அபாபா போகிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து ஹோட்டல் போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 723 ஃப்ளைட்டு ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்ரௌடு இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது சீட் நம்பர் 43K. என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் எப்போவுமே சீட்டு சூஸ் பண்ணுறது 42லேருந்து 44 இந்த ரேஞ்சில் தான் நான் சீட்டு சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஃப்ளைட்டு ஃபுல்லாகலைன்னா நமக்கு வந்து பக்கத்தில் எம்டி சீட்ஸ் கிடைக்கும், படுத்து தூங்கிட்டு போகலாம். அதனால தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டு ஃபுல் ஃப்ளைட்டு, அதனால் அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஃப்ளைட்டு பார்த்து சிமுலேஷன். ஆனால் இது ஆக்சுவலாக இந்த ரூட்டில் போகாது. ஆனால் சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா அதை டைரெக்டாக போகும் எம்என் மேலோடி. ஆனால் ஆக்சுவல் ரூட்டு பார்த்திங்கன்னா எம்என்னோட ஏர் ஸ்பேஸை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒமான் வழியாக போயிட்டு சலாலா, அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பண்ணி சோமாலியா த்ரூ அடிஸ் அபாபா போவாங்க. இப்போ பாருங்கள், இந்தியன் மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் இந்தியன் ரீஜனல் மூவிஸ் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்குறீங்க.
மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். பஞ்சாபி அந்த இது எல்லா லாங்குவேஜ்லேயும் தமிழ் மூவிஸ் கூட இருக்குது. எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கல, பாட்டு பார்க்கணும் அப்படின்னா பாட்டு கூட நீங்கள் கேட்கலாம். பாட்டு வீடியோ இல்லை, ஒன்லி ஆடியோ. அது மாதிரி ஓகே எனக்கு பாட்டு வேண்டாம், டிவி பார்க்கணுன்னா அதுவும் லைவ் டிவியும் இருக்குது, ரெக்கார்டடும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எமிரேட்ஸோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் போகிறதே தெரியாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ்க்கு போர் அடிச்சிடும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இதில் இருக்க எல்லாமே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பாருங்க இப்போ கரெக்டாக நமக்கு டைம் 10:40 புஷ்பேக் ஆகிடுச்சு ஷார்ப்பாக. ஸோ ஆன் டைம் அரைவலாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இன்டர்நெட் இருக்கும் இந்த ஃப்ளைட்டில். இன்டர்நெட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டு 2 ஃப்ளைட்ஸ் போனப்போ மேபி இந்த வார்னால் அவங்க இன்டர்நெட்டை டேர்ன் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் நார்மலாக வந்து எப்போவுமே எமிரேட்ஸ் ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிட்ட ஒரு ஆல்டிடியூட் போயிட்டோன்னே அவங்க வந்துட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃப்ரண்ட்டு கேமரா. 2 கேமரா இருக்கும் இந்த ஃப்ளைட்டில். A380னா 3 கேமரா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து டவுன் கேமரா. இப்போ நம்ம வந்துட்டு ரன்வேக்கு போயிட்டுருக்கோம். இண்டிகோ ஃப்ளைட் வந்து இப்போ ஒன்று லேண்ட் ஆச்சு. வாருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வெளிநாட்டு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எமிரேட்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நான் இண்டிகோ ஃப்ளைட் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கல்ஃப் ஏர் ஒன்று பார்த்தேன். ஸோ வெளியூர் ஃப்ளைட்டெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் நமக்கு முன்னாடி கிளம்புன A380 வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நமக்கு வந்து டிபார்ச்சருக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரன்வேல என்ட்ரு ஆகிறோம். டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்ட உடனே நான் பேசுகிறேன். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நமக்கு வேர்ல்டு மேப்பு இந்த டைரெக்ஷனில் தேரா சைடு டேக் ஆஃப் ஆகிறதுனால நமக்கு வேர்ல்டு ஐலாண்டு, அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அரப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் வெதர் கிளியராக இருந்துச்சுன்னா. இந்த பாருங்கள் வேர்ல்டு ஐலாண்டு ரொம்ப பெரிய டர்ன் அடிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து கொஞ்சோண்டு தான் நமக்கு தெரியுது. பாருங்கள் இது வந்துட்டு புர்ஜ், இது வந்துட்டு நமக்கு பாம் ஜுமேரா தெரியுது. ரொம்ப கிளியராக இல்லை, ஸ்கை கிளியராக இல்லை.
ஒரே டஸ்டி வெதராக இருக்கிறதுனால இது கிளியராக தெரியல, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ பாம் ஜுமேரா, புர்ஜ் அல் அரபு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கிட்ட போகிறாங்க இன்றைக்கி. வெதர் மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் வெதர் கிளியராக இருக்கிறப்போ நமக்கு அங்கே இன்னொரு பாம் ஜுமேரா மாதிரி இன்னொரு பாம் ஜபல் அலி இருக்குது, அது கூட நமக்கு தெரியும். அவ்வளோ அளவுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி தெரியல. இங்கே பாருங்கள், இது இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று பக்கத்துலேயே நமக்கு தெரியும் எப்போவுமே டேக் ஆஃப் ஆகிறப்போ. அதுவும் இன்றைக்கி கிளியராக தெரியல, ஆனால் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. டேக் ஆஃப் ஆனதுலேருந்து ரொம்ப டர்புலன்ஸாக இருக்குது. இன்னும் சீட் பெல்ட்டு சைன் ஆஃப் கூட அவங்க டர்ன் ஆஃப் பண்ணலை. ஆனால் ஃப்ளைட் இது வரைக்கும் 40,000 ஃபீட் ஹைட்டில் போயிருக்கு. இப்போ வரலாம் ஓரளவுக்கு க்ளவுட்ஸ் மேலே போயிடுச்சு, அதனால் லைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு டர்புலன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தது, இப்போது பரவாயில்ல ஓரளவுக்கு. ரொம்ப பம்பியான டேக் ஆஃப். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கு. ரொம்ப பம்பியான ரைடு தான் இது வரைக்கும். லன்ச் மெனு கொடுத்துருக்காங்க, மெனு கார்டு, ஒரு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அது மாதிரி டெசர்ட், சலாட், சாக்லேட், ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் அரபிக்லேயும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. எமிரேட்ஸில் இது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. என்ன இன்றைக்கி நமக்கு ஃபுட்டு தர போகிறாங்கன்றத மெனு கார்டாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அப்போ எதுன்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டார் லிங்க் வச்சுருக்காங்க. ஸ்டார் லிங்க் ஒய்ஃபை நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் ஃப்ளைட்டில் எமிரேட்ஸில் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக ஆன் ஏர்ன்ட்டு ஒரு ஒய்ஃபை வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம பே பண்ணணும் எல்லோரும். நம்ம சேட் மட்டும்தான் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில். இதில் பாருங்கள், ஸ்டார் லிங்க் வச்சுருக்கனால நம்ம கால் பண்ணிக்கலாம், வீடியோ கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், என்ன வேணுமோ யூடியூப் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரீ, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். பாருங்கள், மீன் டைம் லன்ச் வந்துச்சு. நான் வந்து சிக்கன் கேட்டேன், சிக்கன் இல்லைன்ட்டாங்க. எல்லாருக்குமே வெஜ்ஜு தான் கொடுக்குறாங்க. சிக்கன் காலி ஆகிடுச்சான், என்ன ஆச்சுன்னு தெரில. ஏன்னா எத்தனை பேசஞ்சர்ஸ் வராங்களோ அவ்வளோ, இல்லைனா எப்போவுமே மீல் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. இந்த டைம் ஃபுல்லாகவே வெஜ்ஜு எடுத்துட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, காலி ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ நான் அதை சாப்பிடல, ஜஸ்ட்டு ஸ்வீட்டை மட்டும் சாப்பிட்டேன். ஒரு வழியாக இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஆஃப்ரிக்கா, சோமாலியா, ஜிபூட்டி இதெல்லாம் தாண்டி இங்கேயும் நல்லா க்ளவுட்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு லேண்டிங்கும் வந்து நல்லா பம்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அங்கங்கே க்ளவுட்ஸ் இருக்குது, நல்ல விண்டு இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நமக்கு வந்து லேண்டிங்கும் வந்து ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஸ்பீடு குறைக்கிறாங்க, அதே டைம் ஆல்டிடியூடும் குறைக்கிறாங்க, கீழே இறங்குறாங்க. க்ளவுடை மேக்ஸிமம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பாருங்கள், உள்ளே போகிறப்போ சரியான ஷேக் ஆகுது. நிறைய டைம் எத்தியோப்பியா போயிருக்கேன், நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். இதில் வந்துட்டு இந்த டைம் வந்து மற்ற இடத்துலலாம் நல்லா சூடாக இருக்கும். ஆனால் எத்தியோப்பியாவில் என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். மழை டைம் இங்கே எத்தியோப்பியாவில் இப்போது. ஸோ நல்லா குளிரும் இருக்கும், க்ரீனரியாகவும் இருக்கும் எல்லா இடத்துலையும். யுஏஇ, இந்தியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடு. ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ நம்ம ஏர்போர்ட்டை தாண்டி ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்ருக்கோம் லேண்ட் ஆகிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட் ஆகிங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ሀገር ሽቶበት ይቆያል።